உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். எல்லா உண்மையும் சொல்லி முடிச்சிட்டு விக்ரமனை பயத்தோட ஏறிட்டு பார்த்தா ரிதன்யா. ஆனா அவனோட முகத்துல எந்த உணர்ச்சியும் அவன் காட்டிக்கவே இல்லை. அதை பார்த்து இன்னும் பயந்து போனான். விக்ரமனும் ரிதன்யா சொன்னதை கேட்டு வெறுத்து போயிட்டான். அவனுக்கு பாவனாவை தொட்டதே இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே ஒரு பக்கம் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தாலும் தன்னை இந்த அளவு ஏமாற்றியிருக்காளே அப்படிங்கிற கோபமும் வேதனையும் அவனை வாட்டி எடுத்துச்சு. அப்படி அவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்னு நினைச்சான். இவங்க இவ்வளவு ஏமாத்துறதுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன், தன்னை ஏன் இந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சவன் வாழ்க்கையை வெறுத்து போனது போல உணர்ந்தான். அதுவும் முக்கியமா இந்த ரிதன்யா. பாவனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லா உண்மையும் சொன்ன உன்னையே என்கிட்ட எல்லாத்தையும் இவ சொல்லியிருக்கலாமே. அன்னைக்கே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்குமே. இவளை மன்னிச்சு அப்பவே ஏத்துட்டு இருப்பனே. இத்தனை நாட்களும் இவ கூட நான் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனே. இன்னைக்கு என்னோட குழந்தையும் அழியாம அவ வயித்துல இன்னும் வளர்ந்துட்டு இருக்குமே. அப்படியெல்லாம் நினைச்சவனுக்கு மனசெல்லாம் வேதனையில துடிச்சுது. ஆனா அதுக்கப்புறம் ரிதன்யா கிட்ட அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுக்கு முதுக காட்டி திரும்பி நின்னபடி எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னவன் அவளை திரும்பி கூட பார்க்காம நேரா தன்னோட காரை நோக்கி போனான். அவனை ரொம்ப வேதனையோட பின்தொடர்ந்து வந்தா ரிதன்யா. கார்ல போகும்போது கூட அவளை திரும்பி கூட பார்க்கல விக்ரமன். அவன் 4 அடி அடிச்சா கூட தாங்கிக்கலாம் போல இருந்தது. ஆனா இப்படி தன்னை பார்க்காம வர்றது அவளால தாங்கவே முடியல. அவன்கிட்ட பேச்சு கொடுக்கவும் ரொம்ப பயமா இருந்தது. அதனால அவனையே கண்கள்ல நீரோட பார்த்துக்கிட்டே வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் விக்ரமன் யார் கூடயும் பேசாம அவனோட அரை கதவை தாழ்பால் போட்டுட்டு அதை திறக்காமலே இருந்தான். அதை பார்த்த ரிதன்யாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கைகளை பிசைஞ்சபடி அவனோட அறைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தா. அதை கவனிச்ச ரோகிணியும் சதாசிவமும் என்ன நடந்ததுன்னு தெரியாம தவிச்சு போனாங்க. ஆனா கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள நாம வழிய போக வேண்டாம்னு நினைச்சு 2 பேரும் பொறுமையா இருந்தாங்க. அடுத்த நாள் எப்பவும் போல அலுவலகத்திற்கு கிளம்பிய விக்ரமன் கிட்ட போய் நின்னா ரிதன்யா. அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவன் நடந்துகிட்டது அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவன் கிட்ட மறுபடியும் போய் கெஞ்சினான். இங்க பாருங்க, எனக்கு சத்தியமா நம்ம கல்யாணத்தன்னைக்கு பாவனா கர்ப்பமா இருந்தது எனக்கு தெரியாதுங்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, என் மேல எந்த தப்பும் இல்லைங்கன்னு அழுதுகிட்டே சொன்னவளை நிமிர்ந்து பார்த்தான். உன்கிட்ட நான் இன்னும் ஒண்ணுதான் கேட்க வேண்டியிருக்கு. பாவனா கர்ப்பமா இருக்கிறது தெரியாம நீ கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிருந்தேன்னு வச்சுக்கோயே. ஆனா ஏன் அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போன? அதுக்குண்டான காரணத்தை சொல்லு, அது எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டான். அவ கைகளை பிசைஞ்சபடி எதுவுமே பேசாம மௌனமா நிற்கத பார்த்தவனுக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வந்தது. உன்கிட்ட இதுக்கு பதில் இல்லை இல்லையா? என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு வலுவான ஒரு காரணம் உன்கிட்ட பாவனாவை தவிர வேற இருக்கணும். ஆனா அது இல்லைங்கிற பட்சத்துல பாவனா கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் அவளை என் தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன, சரிதானே? நீங்க பண்றதெல்லாம் சுயநலத்துக்காக பண்ணிட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்களே பாவிகளா. அதுக்கப்புறம் பாவனாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை மறக்க முடியாம எவ்வளவு தவிச்சு போயிருப்பேன். என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அப்படின்னு சொன்னவனுக்கு பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 வருஷம் அவ கூட வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. அதை பார்த்த ரிதன்யா, உங்களை பிரிஞ்சு நான் மட்டும் சந்தோஷமாவா இருந்தேன்? உங்களை மறக்க முடியாம தானேங்க உங்களை பிரிஞ்சும் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருந்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை எவ்வளோ காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். என்னோட சூழ்நிலைங்க அது. அதனாலதான் அன்னைக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு மீண்டும் அதே பாட்டை பாடியவளை முறைச்சு பார்த்தான் விக்ரமன். அதாவது என்ன உங்க அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டு உன்னையே இழந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்ற, அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதாங்க. ஆனா எங்க அக்காவுக்காக உங்களை நான் விட்டு கொடுக்கலைங்க. நீங்க வேணும்னு தான் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்சு போய் அவனை நீர் வழிந்த கண்களோட பார்த்துக்கிட்டே நின்னா. இது பாருடி, என்னை ஏமாத்தினவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம நான் இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இதுல என் குழந்தையும் நீ அழிச்சிட்ட.
இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனி மேற்கொண்டு இது விஷயமா என்கிட்ட எப்பவுமே பேசாது. இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. நீதான் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டியே. ஆனா உன் கூட நான் என்னைக்குமே வாழ மாட்டேன். வாழ்க்கை ஃபுல்லா உன்னை தொடவும் மாட்டேன். என்னை ஏமாத்தின உனக்கு இதுதான் தண்டனை. என்கிட்ட எந்த காலத்திலையும் காதலும் அன்பும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உலகத்துக்காக, இந்த சமூகத்துக்காக நீயும் நானும் கணவன் மனைவி, அவ்வளவுதான். குழந்தைக்காக நீயும் நானும் அப்பா அம்மாவா வாழ்ந்துக்கலாம், அவ்வளவேதான். மத்தபடி என்கிட்ட நீ எதையுமே எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னவன் ஒரு வினாடி கூட நிற்காம அறையை விட்டு வெளியே போனான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சியவளோட வார்த்தையை கேட்க அவன் அங்க இல்ல. அவன் போனதோ தரையிலே அப்படி மண்டி போட்டு உட்கார்ந்து அவன் பேசுனதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா ரித்தன்யா. அவன் தன்னை அடிச்சிருந்திருக்கலாம் இத்தனை பேச்சு பேசுறதுக்கு அப்படின்னு வேதனையா இருந்தது அவளுக்கு. இனி அவன் தன்னை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவளால தன்னோட அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே தரையில படுத்திருந்தா. அலுவலகத்திற்கு போன விக்ரமனுக்கு கோவம் சுத்தமா அடங்கவே இல்லை. எவ்வளவு தைரியமும் கொழுப்பும் இருந்திருந்தா இந்த விக்ரமனை கேனையாக்கி அத்தனை பேரும் என்னை ஏமாத்திருப்பாங்க அப்படிங்கிற ஆத்திரம் அவனுக்கு பல மடங்கு இருந்தது. அந்த வாசனையும் ஜெகனையும் பழி வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னு மனசுல உறுதி கொண்டவன் அதுக்கப்புறம் செயல்களை மடமடன் நடத்தினான் விக்ரமன். இடையில விக்ரமனை பார்க்க பங்கஜம் வந்தா. அவ சொன்ன உண்மைகளை கேட்டவனுக்கு மண்டைக்குள்ள ரத்தம் ஏறிச்சு. திருட்டு நாய்களா, இந்த விக்ரமனோட சுயரூபத்தை இனிதான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு மனசுல கருவியவன் பங்கஜத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பின விக்ரமன் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவன் திட்டம் போட்டிருந்த அத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு டிடெக்டிவ் சொன்ன எல்லா தகவல்களையும் வாங்கிட்டு தான் ஒரு வாரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கே போனான் விக்ரமன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தன்னோட கணவனை பார்த்த ரித்தன்யாவுக்கு மனசுல அபாயமணி அடிச்சுது. அவன் கண்கள்ல கொலைவெறி தாண்டவம் அடிச்சு. அவனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த விக்ரமனா அவ பார்க்கவே இல்லை. ஒரு வாரத்துல இடையில அப்படி என்ன நடந்ததுன்னு அவளுக்கு புரியல. அவளை பார்க்கும் போதெல்லாம் தீயா முறைச்சான். ரோகிணியும் சதாசிவமும் கூட விக்ரமன் கிட்ட பேசவே பயந்தாங்க. ரித்தன்யாவுக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்க போறதா தோணுச்சு. அவன் நினைச்சது சரிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு சாயங்காலமா வாசனும் ஜெகனும் பதறி அடிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. அதை பார்த்து எல்லாரும் திகைச்சு போனாங்க. சதாசிவம் வாசனை பார்த்து, என்னாச்சு வாசன், இப்படி மூச்சு வாங்க வேத்து வடிய ஓடி வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நான் உங்களை நம்பிதானே நிறைய பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு மொட்டையா சொன்னாரு வாசன். சதாசிவத்துக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. வாங்க முதல்ல வந்து உட்காருங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தன்னோட மனைவி ரோகிணியை பார்த்து, நீ உள்ள போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னாரு. ரோகிணியும் உள்ள போக ரித்தன்யா சித்தப்பாவையும் ஜெகனையும் பார்த்தபடி அங்க வந்து நின்னா. அவளை பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். எல்லாத்துக்கும் நீதானடி காரணம், உன் புருஷன் கிட்ட சொல்லிதானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டாரு வாசன். ரித்தன்யாவுக்கு எதுவுமே புரியாம ஜெகனை பார்த்தா. என்னடி இப்படி முழிக்கிற, எங்க அப்பா சொல்றது உனக்கு புரியல? உன் புருஷனை உன்னோட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு தானடி இத்தனை வேலையும் பண்ணிருக்கேன். இப்போ ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி மரம் மாறி நிக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பாவனா உனக்கு எவ்வளவு அழகான வாழ்க்கைய பிச்சைய போட்டா, அந்த நன்றியெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது இருக்காடி? இப்படி எங்களை நடுத்தெருவில் அனாத மாதிரி நிக்க வச்சுட்டியே அப்படின்னு கத்திட்டு இருந்தான் ஜெகன். அவளுக்கு இன்னமுமே எதுவும் புரியல. ஆனா ஏதோ பெரிய தப்பு நடந்திருப்பதாக மட்டும் அவன் மனசுல பட்டுச்சு. ஆனா என்னென்ன புரியாம பேந்த விழிச்சா. பக்கத்துல இருந்த சதாசிவம், என்ன ஜெகன் இதெல்லாம், எங்களுக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னவர்கிட்ட, எங்க உங்க பையன், முதல்ல அவனை வர சொல்லுங்க, நான் அவன்கிட்ட பேசணும், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டானா அவங்க பையன் அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்னாரு வாசன். தண்ணி எடுத்துட்டு வந்த ரோகிணி அந்த மரியாதையில பேச்சாத கேட்டு திகைச்சு போனான். என்ன சம்மந்தி நீங்க, விக்ரமனை போய் அவன் இவன்னு பேசிட்டு இருக்கீங்க? அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள, உங்க வீட்டு 2 பொண்ணுங்க கழுத்துலையும் தாலி கட்டிருக்கான், அதை மறந்துடாதீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொன்னான். அது சரி, எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு கொஞ்சமாவது உங்க பையனுக்கு நினைவு இருந்தா
எங்களை இப்படி நடுத்தெருவில் நிக்க வச்சிருப்பானா? உங்க பையனுக்கு மரியாதை வேற ஒரு கேடா, கூப்பிடுங்க அவனை அப்படின்னு கத்துனாரு வாசன். சதாசிவமும் வாசன் பேச்சுல எரிச்சல் அடைஞ்சாரு. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சத்தம் இல்லாம அமைதியா பேசுங்க. உங்களுக்கு என்ன, என் பையன் விக்ரமனை பார்க்கணும், அவ்வளவுதானே? நான் வர சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி நடுகால நின்று சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் ரித்தன்யாவை பார்த்து திரும்பினாரு. போமா, போய் விக்ரமனை வர சொல்லு. என்ன பிரச்சனைன்னு அவன் வந்தா மட்டும்தான் இவங்க சொல்வாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரித்தன்யாவை அனுப்பி வச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் விக்ரமனை நேர்ல அவ பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த அந்த வினாடி அவனுடைய முகத்துல தாடியும் பெருசா இருக்கு. அவன் முகமே மறைஞ்சிருந்தது. அதை வந்த உடனே கவனிச்சிருந்தா ரித்தன்யா. அவனுடைய முகத்தை பார்த்து எந்த உணர்ச்சியும் இனி கண்டு கொள்ளவே முடியாது. அதனால அவளுக்கு விக்ரமன் மீது இப்போ பல மடங்கு பயம்தான் அதிகரிச்சிருந்தது. இப்போ விக்ரமனை அழைக்கும் சாக்குல அவனோட அறைக்கு போக அவளுக்கு மனசே வரல. ரொம்ப பயமா இருந்தது. காலெல்லாம் நடுங்க மாடிக்கு போய் அவனோட அறைக்கு முன்னாடி நின்னா. கை நடுங்க மெதுவா கதவு தட்டினா ரித்தன்யா. 2 நிமிஷம் முழுசா கடந்ததும் மெதுவா கதவு திறந்தான் விக்ரமன். அவனை பார்த்து அதிர்ச்சியானா ரித்தன்யா. கண்ணெல்லாம் கோவைப்பழம் மாதிரி சிவந்திருந்தது. அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருந்தது. ஆனா வந்த விஷயம் பெருசு இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சபடி, உங்களை பார்க்க எங்க சித்தப்பாவும் ஜெகனும் வந்திருக்காங்க அப்படின்னு திக்கி திக்கி சொன்னான். அதை கேட்ட விக்ரமன், ஓ திருட்டு பயலுக, அதுக்குள்ள வந்துட்டானுங்களா அப்படின்னு நக்கலா சொன்னவன், வரேன்னு போய் சொல்லு அப்படின்னு கடுமையா பதில் சொல்லிட்டு அவ முகத்துல அரைகிற மாதிரி ஓங்கி அந்த கதவை சாத்தினான். அந்த சத்தத்துல அவளுக்கு காது ஜவ்வே பிஞ்சிடும் போல இருந்தது. உடலும் மனசும் நடுங்க மெல்ல கீழே இறங்கி வந்தவ சதாசிவத்தை பார்த்து, வரார் மாமா அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு ஒதுங்கி நின்னான். கொஞ்ச நேரத்துல கம்பீரமான நடையோட மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் விக்ரமன். ஏற்கனவே அவன் 6 அடிக்கும் உயரமா இருந்ததுனால எல்லாருமே அவனை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டி வரும். இப்போ அவனுடைய முகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா அவன் முகத்துல ஒரு வார தாடியும் மீசையும் இருந்துச்சு. அவன் கண்கள் மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும்படி வச்சிருந்தான் விக்ரமன். அந்த கண்களும் ரத்தமா சிவந்திருந்தது. அதை பார்த்த எல்லாருமே அவனை பார்த்து பயந்தாங்க. அவ்வளவு நேரமும் தெனாவட்டா உட்காண்டிருந்த வாசனும் ஜெகனும் அவன் இறங்கி வர கோலத்தை பார்த்து கால்கள் நடுங்க மெதுவா அவன் முன்னாடி எழுந்து நின்னாங்க. கம்பீரமா நடந்து வந்தவன் அவர்களுக்கு எதிரில் சோஃபாவில் உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டான். எதிர்ப்புறம் வாசனும் ஜெகனும் அவங்களுடைய இருக்கையில உட்கார போனாங்க. அதை பார்த்த விக்ரமன், ஏன் முன்னாடி உட்கார்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும், அது உங்க 2 பேருக்குமே இல்லை. வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு கர்ஜித்தான். அந்த குரல்ல பயந்து போன 2 பேரும் இவ்வளவு நேரம் மற்றவங்க கிட்ட வாய்ச்சவாடாலெல்லாம் வளர்க்க அவன்கிட்ட பயந்து குலைந்து போய் பேசினாங்க. என்னங்க மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பிதானே நிறைய பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு மிகவும் மெதுவான குரலை பேசினாரு வாசன். அந்த குரலை கேட்ட ரித்தன்யாவுக்கும் சதாசிவத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ நேரம் எவ்வளவு கம்பீரமா பேசின வாசன் இப்போ சிங்கத்தின் முன்னாடி நின்ன பூனையா பதுங்கி போய் பயந்து போய் நிற்கிறான். ஜெகனும் சொல்லவே வேணாம், அவன் தந்தைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன் இப்படி அப்படின்னு அங்க நின்ன ரோகிணிக்குமே புரியவே இல்லை. குழப்பமா சதாசிவத்தையும் ரித்தன்யாவையும் மாறி மாறி பார்த்தா ரோகிணி. அவங்களுக்கும் விஷயம் ஒன்றும் தெரியாதனால விக்ரமனும் வாசனும் அடுத்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. வாசன் சொன்னதை கேட்ட விக்ரமன் அவனுடைய தோள்களை அசால்ட்டா குலுக்கினபடி, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நான் எல்லாமே சரியா தானே பண்ணிருக்கேன், என்ன கேள்வி கேட்கிற உரிமையெல்லாம் இங்க யாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னவன் எழுந்து போக முயற்சி பண்ணான். அப்போ மீண்டும் குறுக்க வந்து பேசினாரு வாசன். கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு மாப்ள, நீங்க தானே எங்க மேல கேஸ் போட்டீங்க அப்படின்னு திக்கி திணறி கேட்டாரு. கேஸா, என்ன கேஸு அப்படின்னு புருவத்தை சுழிச்சிட்டு வேணும்னே யோசிச்ச விக்ரமன், ஓ அதுவா, ஆமா ஆமா ஆக்ஷன் எடுத்திருக்கேன். நீங்க 3 வருஷத்துல எனக்கு திருப்பி கொடுப்பதா சொன்ன பணம் எனக்கு இன்னும் வந்து சேரவே இல்லையே. நான் உங்களுக்கு ஒன்றும் அன்னைக்கு சும்மா கொடுக்கல, 3 வருஷம் கெடு வச்சுதானே பத்திரத்துல எல்லாம் தெளிவா சைன் போட்டு தானே அந்த பணத்தை கொடுத்தேன்.
நீங்களும் ஒத்துக்கிட்டு சைன் போட்டீங்க தானே? ஆனா நீங்க இன்னும் பணம் கொடுக்கலையே. இப்போ நான் பணம் கொடுத்ததுக்கு வட்டியும் முதலுமா உங்க சொத்தை முழுசா கொடுத்தா கூட ஈடாகாத அளவுக்கு பெருசாயிடுச்சு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அதனால கேஸ் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமே அந்த சொத்து எல்லாம் என் கைக்கு வந்துடும். அது போகவே இன்னும் நீங்க எனக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருக்குமே. வேற எங்கெல்லாம் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவன் 6 அடிக்கும் மேல நிமிர்ந்து நின்னான். அதை கேட்ட வாசனுக்கு உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. சொத்து முழுசும் போய் மறுபடியும் கடன் வாங்கணுமா? அதுக்கப்புறம் நாம எப்படி உயிரோட இருக்க முடியும்? நடு ரோட்ல நின்னா பிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சவரு, நீங்க கேஸ் போட்ட உடனே கேஸ் எல்லாம் ஜெயிச்சிடாது மாப்ள, அதுக்கு பல வருஷம் ஓடும், அது நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னவரு, இத நம்மளுக்குள்ளே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட தெளிவா பேசுங்க, நமக்குள்ளே இது முடிச்சுக்கலாம், கோர்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு வாசன். பணம் பத்தும் செய்யன்னு மறந்துட்டீங்க மிஸ்டர் வாசன். கோர்ட்டுக்கு போனா பல வருஷம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பணம் இல்லாதவன் பேசுற பேச்சு. இந்த கேஸ நான் ஒரே வாரத்துல முடிச்சு காமிக்கவா? உங்க சொத்து முழுசும் என் கைக்கு வர்ற மாதிரி நான் பண்ணி காமிக்கவா? முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அந்த குரல்ல கதி கலங்கி போனாங்க வாசனும் ஜெகனும். முடியும், இவன் நினைச்சா எதுவுமே சாதிப்பான் அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். அத மனசுல நினைச்சு பயந்த ஜெகன் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சான். நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க, இனிமே அந்த தப்பு நடக்காது, தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டான் ஜெகன். அத உள்ளூர கேட்டு சிரிச்ச விக்ரமன், ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துட்டேன் மிஸ்டர் ஜெகன், இப்பவும் டைம் கேட்டு வந்து நிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து என்ன பாருங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னவன், எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினாடி கூட நிக்காம மாடி ஏறி போனான். அவன் போனதையே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பாவும் பிள்ளையும். அவன் அறைக்கு போனதும் அவங்களுடைய கோபம் மொத்தமும் இப்போ ரித்தன்யா மேல திரும்பிச்சு. எல்லாத்துக்கும் நீதனடி காரணம். அன்னைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வந்து மிரட்டும் போதே நினைச்சேன் நீ இதுல ஏதாவது பண்ணிருப்பேன்னு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன் புருஷனை மயக்கி அவரை எங்க மேல கேஸ் போட வச்சிருக்கேன். நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? பிறந்த வீடுன்னு கொஞ்சமாவது அக்கறை வேண்டாம்? எங்களை இப்படி நடுத்தெருவில் நிறுத்திட்டியடி அப்படின்னு காட்டு கத்து கத்துனாரு வாசன். அதை கேட்ட சதாசிவம், இப்படி சத்தம் போடுறதுனால எந்த நல்லதும் நடந்துடாது வாசன், கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ரித்தன்யாவுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பவமே இருக்காது. ரித்தன்யா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. விக்ரமனுக்கு உங்க மேல ஏதோ ரொம்ப கோவம், அவ்வளவுதான். அந்த கோவம் அடங்குற வரைக்கும் நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும். இப்போ என்ன, கோர்ட்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அவ்வளவுதானே. இதை ப்ரொசீட் பண்றதுக்கு எப்படியும் அவங்களுக்கு 1 வாரமாவது தேவைப்படும். அதுக்குள்ள விக்ரமனை சமாதானம் பண்றது எப்படின்னு யோசிங்க. அவன் சொன்னது மாதிரி நாளைக்கு வந்து அவனை மறுபடியும் பாருங்க. இன்னைக்கு இருந்த கோவம் நாளைக்கு கொஞ்சம் குறையலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நடந்துக்கோங்க. இப்போ நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாரு சதாசிவம். தன் மகன் இவ்வளவு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவர் பார்த்ததே இல்லை. ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கணும், அதனாலதான் அவன் இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறான். உறவு கிட்ட மிக ரொம்ப அன்பாவே இருக்கக்கூடியவன் தான் விக்ரமன். பணம் அவனுக்கு 2வது பட்சம்தான். ஆனா அந்த பணத்தையே ஆயுதமாக்கி பயன்படுத்தி இப்போ அவனுடைய உறவுகள் மேலேயே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறான்னா கண்டிப்பா வலுவாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்ச சதாசிவம் விக்ரமனை எங்கேயுமே விட்டு கொடுக்காம வாசன் கிட்டையும் ஜெகன் கிட்டையும் பேசி அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாரு. அவங்க 2 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரித்தன்யா கிட்ட திரும்பினாரு சதாசிவம். ரித்தன்யா, எங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சே ஆகணும். என்னம்மா நடந்தது? இவ்வளவு கோவப்பட்டு விக்ரமனை நாங்க பார்த்ததே இல்லை. கண்டிப்பா எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம குடும்ப நல்லதுக்கு தான்மா கேட்கிறேன். என்ன நடந்தது எங்களுக்கு தெளிவா சொல்லுமா. வாமா, வந்து இப்படி உட்காரு அப்படின்னு சொன்னாரு சதாசிவம். அவரும் சோஃபாவில் உட்கார்ந்து ரித்தன்யாவும் தனக்கு எதிர்ப்புறம் இருந்த சோஃபாவில் உட்கார வச்சாரு. சதாசிவத்துக்கு பக்கத்துல ரோகிணியும் உட்கார ரித்தன்யாவை 2 பேரும் ஏறிட்டு பார்த்தாங்க. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? மாமா கேட்கறாருல்ல, உன் நல்லதுக்கு தான் கேட்கிறோம். விக்ரமன் ரொம்ப கோவக்காரன். அவன் ஏதாவது பெருசா செய்யறதுக்கு முன்னாடி
அவனை தடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு எங்ககிட்ட உண்மையை சொல்லுமா அப்படின்னு கேட்டா ரோகிணி. ரித்தன்யாவுக்கும் இப்ப இருக்கிற பிரச்சனையில இவங்க கிட்ட உண்மையை சொல்றதுதான் சரின்னு பட்டுச்சு. எல்லா உண்மையும் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சா ரித்தன்யா. அவ சொன்னதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த பெரியவங்க 2 பேருக்கும் மனசெல்லாம் ரொம்ப வேதனையில புழுவா துடிச்சுது. தன் மகனை இந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்களா? அப்படின்னா மேதா நம்ம பையனோட குழந்தை இல்லையாங்க? நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு புடவை முந்தானைய வாயில வச்சபடி கதறி அழுதா ரோகிணி. விக்ரமன் மனசு இதை கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னவள தோளோட அணைச்சு சமாதானம் பண்ணாரு சதாசிவம். ரித்தன்யாவை திரும்பி பார்த்த சதாசிவம், நீயும் எங்களை இப்படி ஏமாத்திட்டியம்மா. உங்க அக்காவுக்காக எங்க பையனோட வாழ்க்கைய பாழாக்கிட்டியே அப்படின்னு வேதனை நிரம்பிய குரல்ல சொன்னாரு சதாசிவம். ஐயோ இல்ல மாமா அப்படின்னு பதறி சொன்னவ, எனக்கு பாவனா கர்ப்பமா இருந்தப்போ விக்ரமனை கல்யாணம் பண்ணிருக்காங்கிற விஷயமே ஹாஸ்பிட்டல் தாமா தெரியும் அப்படின்னு அழுகையோட சொன்னா ரித்தன்யா. ரோகிணி ரித்தன்யாவை வெறுப்போட பார்த்தா. ஹாஸ்பிட்டல்லயே உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு எங்க கிட்ட சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு நாளும் மறைச்சு எங்க குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிட்டியே. என்னோட பையன் கையால தாலியை கட்டிட்டு அவனுக்கே துரோகம் பண்ண உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்ட ரோகிணி. அதுக்கு மேல அவ அங்க உட்காரவே இல்லை. அழுதபடி தன்னோட அறைக்கு எழுந்து போனா. அவ போனதும் ரித்தன்யாவை திரும்பி பார்த்தாரு சதாசிவம். அவங்களோட நீயும் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டியன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னபடி தளர்ந்த நடையோட ரோகிணியை பின்தொடர்ந்து போனாரு சதாசிவம். பெரியவங்க 2 பேரும் இப்படி வேதனைப்பட்டு போனதை பார்த்த ரித்தன்யா அவங்கள எப்படி சமாதானம் பண்றதுன்னு வழி தெரியாம அப்படியே விழிச்சுட்டு உட்காண்டிருந்தா. அடுத்த நாள் காலையிலிருந்து சதாசிவமும் ரோகிணியும் மேதாவை தொடக்கூட இல்லை. அதை பார்த்தவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அம்மா செஞ்ச தப்புக்காக குழந்தைய தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை. குழந்தை மேதா வேற தாத்தா தாத்தா பாட்டி அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா பெரியவங்க 2 பேரும் தங்களோட அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை. பங்கஜம் மட்டும் அடிக்கடி அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்தா. ரித்தன்யாவையும் மேதாவையும் அவங்களோட அறைக்குள்ள அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. விக்ரமனும் ரித்தன்யாவை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறதில்ல. இப்படி தன்னோட வீட்லயே தனி தீவா வாழ்ந்துட்டு இருந்தா ரித்தன்யா. இப்போ இருக்கிறது எல்லாம் அவ கையில இருக்கிற இந்த குழந்தை மட்டும்தான். அதை நினைச்சபடி குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு தோட்டத்துல நின்னுட்டு இருந்தா ரித்தன்யா. அத மேல இருந்து ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தான் விக்ரமன். அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது அவனுக்கு. தன்னோட வாழ்க்கையே அந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நின்ன அவளுடைய கோலத்தை பார்த்தவனுக்கு தன்னோட குழந்தையோட நினைவு வந்துச்சு. கொஞ்ச நேரம் அவளையவே பார்க்க பார்க்க அவ கையில இருக்கிற குழந்தை அவன் கண்களை உறுத்துச்சு. தாங்கிட்ட வந்து அவ கெஞ்சுவா. அவன்கிட்ட அன்னைக்கு நடந்த உண்மைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விக்ரமனுக்கு அவனோட அரைப்பக்கமே அவ வராம இருந்தது கொஞ்சம் திகைப்பை கொடுத்துச்சு. இரவும் அவ தன்னோட அறைக்கு வந்து படுக்கல. அவளுக்கு தன்னை விட அவ கையில இருக்கிற குழந்தைதான் முக்கியமா பட்டிருக்கணும். அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சா அப்படின்னு கொடூரமான எண்ணம் விக்ரமனுக்கு அந்த வினாடி தோணுச்சு. அது அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனா இப்போ யார்கிட்டையும் அவன் இரக்கம் காட்டப் போவதே இல்லை அப்படின்னு நினைச்ச உடனே கண்ணனுக்கு அலைபேசியில கூப்பிட்டான். தன்னை அலுவலகத்துல அடுத்த 1 மணி நேரத்துல வந்து சந்திக்கிற மாதிரி சொல்லிட்டு அலைபேசியை அணைச்சான் விக்ரமன். மறுபடியும் ஜன்னல் வழியா ரித்தன்யாவை பார்த்தான். அங்க குழந்தைய கொஞ்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தா ரித்தன்யா. அந்த சிரிப்பு அவனுக்கு பல மடங்கு கோவத்தை உருவாக்குச்சு. தன்னோட அலுவலகத்திற்கு போன விக்ரமன் கண்ணனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். அவன் சொன்ன அதே நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்தான் கண்ணன். அவனை பார்த்து தனக்கு எதிரில் இருந்த நாற்காலியை காட்டு உட்கார சொன்னவன் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தான். என்ன சார், என்ன வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் கண்ணன். கண்ணன், உங்ககிட்ட நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? அதை கேட்ட கண்ணன் வாய் விட்டு சிரிச்சான். சார், எனக்கு பாவனானா ரொம்ப உயிர். அவளை நான் பொய் சொல்லி காதலிச்சதுதான் உண்மைதான். ஆனா அவளை உயிருக்குயிரா நேசிச்சது அதை விட உண்மை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும்
அதுக்கப்புறமும் அவளை நினைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ இப்போ உயிரோட இல்ல. இனி வாழ்க்கையில பாவனாவை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு ஐடியாவே இல்லை. அதனாலதான் சார் சொல்றேன், எனக்கு என் குழந்தை மேதாவை பிச்சையா கொடுங்க. அவதான் என்னோட வாழ்க்கையோட ஆதாரமே. ரித்தன்யா கிட்ட உண்மை தெரிஞ்ச நாள்ல இருந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா அவதான் தரவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா அப்படின்னு விக்ரமனை பார்த்து பாவமா சொன்னான் கண்ணன். அதில்ல கண்ணன், ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலத்துல கல்யாணமானா மேதாவோட நிலைமை என்ன ஆகும்னு ரித்தன்யா யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அதனால கூட குழந்தைய கொடுக்காம மறுத்திருக்கலாம். ஆனா ரித்தன்யா அப்படி இல்ல பாருங்க. அந்த குழந்தை அவ அக்கா குழந்தை. அவ கண்டிப்பா நல்லாவே பார்த்துப்பா. உங்களால குழந்தைய ரித்தன்யாவுக்கு விட்டு கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டான் விக்ரமன். அவனுக்கு மனசுல நல்லாவே தெரியும் கண்ணன் கண்டிப்பா குழந்தைய விட்டு கொடுக்கவே மாட்டான்னு. ஏன்னா பாவனாவோட புகைப்படத்தை அவனோட அறையில அங்கங்க பார்த்த நினைவு அவனுக்கு இருந்துச்சு. கூடவே குழந்தையோட புகைப்படமும். பாவனாவை மறந்து வேறொரு பொண்ணை கண்டிப்பா இவன் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டான்னு நல்லா தெரிஞ்சிருந்தது. இருந்தாலும் கண்ணனோட வாயால குழந்தை மேதாவோட பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்த நினைச்சான். விக்ரமன் சொன்னதை கேட்ட கண்ணன், எல்லாம் சரிதான் சார், ஆனா நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் ரித்தன்யாவுக்கும் மேதாவை தவிர இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு இந்த குழந்தை மட்டும்தான் எனக்கு. அது இல்லைன்னா நான் ஒரு அனாதை. எனக்குன்னு இந்த உலகத்துல உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. மேதா மட்டும்தான் இருக்கா. தயவு செஞ்சு மேதாவை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க சார். நான் உங்க கண்ணிலேயே படாம இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் கண்ணன். அதை கேட்ட விக்ரமன் கொஞ்ச நேரம் கண்களை மூடி யோசிச்சான். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவன், சரி நீங்க சாயங்காலமா வீட்டுக்கு வந்து மேதாவை எடுத்துட்டு போங்க அப்படின்னா. அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சான் கண்ணன். சார் நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஆமா உண்மையாதான் சொல்றேன் கண்ணன். குழந்தை மேதா எங்க கிட்ட வளர்றதை விட உங்ககிட்ட நல்லாவே வளருவான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஆனா என் பக்கத்துல இருந்து ஒரு கண்டிஷன். அந்த சில கண்டிஷனுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிற மாதிரி இருந்தா மேதாவை உங்ககிட்ட இன்னைக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். என்ன சார், என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டான் கண்ணன். எதிர்காலத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப எடுத்த உங்களுடைய முடிவு மாற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால என்னுடைய சொத்தோட ஒரு பகுதியை குழந்தையோட பேர்ல நான் எழுதி தரேன். அந்த சொத்துக்களை நீங்க அனுபவிக்கலாம். ஆனா எதிர்காலத்துல குழந்தை வளர்ந்து நிற்கும் போது மேதாவுக்கு தான் அத்தனை சொத்தும் சொந்தமாகணும். நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிற பட்சத்துல அந்த பொண்ணை பத்தின எல்லா விஷயமும் எங்களுக்கு நீங்க சொல்லி ஆகணும். அந்த பொண்ணு எங்களுக்கு முழு திருப்தி கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சான் கண்ணன். எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க? நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தான். ஆனாலும் இதெல்லாம் என்ன கண்டிஷன் என்கிட்ட இதை சொல்றீங்க? மேதா என்னுடைய குழந்தை சார். அவளை நானே உழைச்சு சம்பாதிச்சு நல்லபடியா பார்த்து படிக்க வைப்பேன். அதுக்கு உங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கண்ணன். நான் உங்க நல்லதுக்காக என்னோட சொத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு நான் சொல்லல. மேதா எங்க இருந்தாலும் எனக்கும் அவ குழந்தைதான். அவளுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தை நான் கொடுத்து தானே ஆகணும். அதுக்காக குழந்தையோட சொந்த அப்பாவோடைய பாசத்தை திருட நான் தயாரா இல்லை. எனக்கு உங்க உணர்வுகள் நல்லா புரியுது. நானும் ஒரு குழந்தைய இழந்தவன். இந்த உலகத்திலேயே மேதா மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைய நான் வச்சுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்காக என் குழந்தை மேதா கஷ்டப்பட்டு வளரணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு மேதாவையும் கொடுத்து அவளுக்கு உண்டான சொத்தையும் நான் கொடுக்கறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். விக்ரமனோட செயலை கண்டு ரொம்ப ஆச்சரியமடைஞ்சான் கண்ணன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தைக்காக தன்னோட சொத்துல ஒரு பாகத்தை கொடுக்க தயாரா இருக்கான். இவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்னு விக்ரமனை மனசுல பாராட்டினபடி நினைச்சவன் அவனை கூர்மையா பார்த்தான். விக்ரமன் மறுபடியும் ஏதோ சொல்ல வந்தான். அதை என்னன்னு கவனிச்சான் கண்ணன். அது மட்டும் இல்ல கண்ணன், உங்களுக்கு எப்பவுமே பணக்காரனா வாழணுங்கிறது ஆசை இல்லையா? அந்த ஆசை என்னோட மேதா மூலமா உங்களுக்கு நிறைவேறினா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க,
உங்களால மேதாவும் சந்தோஷமா அவளுடைய வாழ்க்கைய வாழ்வா இல்லையா? அதுவும் ஒரு காரணம்தான். முக்கியமா எனக்கும் என் வீட்டினருக்கும் எந்த குற்ற உணர்வும் வராம இருப்பதற்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். இதுல என்னோட சுயநலமும் இருக்கு கண்ணன் அப்படின்னு அழகா புன்னகைச்சான் விக்ரமன். அந்த புன்னகையை பார்த்து கண்ணனோட முகத்திலையும் அழகான ஒரு புன்னகை தவழ்ந்தது. அதுக்கப்புறம் அவன் தன்னோட வக்கீல அலைபேசியில கூப்பிட்டு சொத்துக்களுடைய ஒரு பகுதியை மேதா பேர்ல எழுத சொன்னான். அவன் செஞ்ச செயல்களெல்லாம் ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தான் கண்ணன். சொன்ன வார்த்தைய செயல்ல செய்து காட்டிய விக்ரமனை மரியாதையோட பார்த்தான். எல்லா வேலையும் முடிச்சு கண்ணன் கிளம்புற பட்சத்துல அவனை நிறுத்தினான் விக்ரமன். இங்க பாருங்க கண்ணன், எல்லாமே மேதாவோட நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன். அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. மேதாவுக்கு நீங்க மட்டும் அப்பாவில்ல, நானும் தான். எப்பவுமே எந்த காரணத்தை கொண்டும் அதை மறந்துடாதீங்க. குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க. சாயங்காலம் வந்து மேதாவை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வேற ஊருக்கு போனாலும் சரி, உங்களுடைய இருப்பிட தகவல் எனக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கணும். மேதா எங்க இருக்கான்னு எனக்கு எப்பவுமே தெரிஞ்சாகணும். அவ உங்க கண்காணிப்புல மட்டும் இல்ல, என்னுடைய மறைமுக கண்காணிப்பிலும் அவ நல்லபடியா வளரணும், வளர்வா. இத நீங்க ஆர்டரா நினைச்சுக்கிட்டாலும் சரி, அன்பா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, நான் சொல்றத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. மேதாவுக்கு ஒரு சின்ன கீறல் பட்டா கூட அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தன்னோட கம்பீரமான குரல்ல கட்டளையா சொன்னான் விக்ரமன். அந்த குரல்ல கொஞ்சம் பயந்த கண்ணன், சரிங்க சார், நான் மேதாவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு அங்கிருந்து போனான். அவன் போனதும் தன்னோட நாற்காலில வந்து உட்கார்ந்தான் விக்ரமன். இனி நடக்க போற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவன் மனசுல கணக்கு போட்டுட்டு இருந்தான். தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் மேதா கொடுக்கறதுல தடையா இருப்பாங்கன்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா கண்ணனுக்கு குழந்தையை கொடுக்க சம்மதிப்பாங்க. எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது காலையில அவன் வீட்டுல இருந்து வரும்போது அவங்களுடைய அறைக்கதவு இன்னும் சாத்தி இருந்ததை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டான். சரி, அவங்களுடைய மனசு ஆறட்டும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கலான்னு நினைச்சு எதுவுமே பேசாம அலுவலகத்திற்கு வந்திருந்தான் விக்ரமன். மீதி இருக்கிறது ரித்தன்யா மட்டும்தான். அவ தான் கெஞ்சுவா, கொஞ்சுவா, கதறுவா. என்ன ஆனாலும் மேதா இனி கண்ணனோட தான் வளரணும். அவனுக்கு தான் அந்த குழந்தை மீது அதிக உரிமை இருக்கு அப்படின்னு மனசுல நினைச்சபடி ரித்தன்யாவை இனி சமாளிக்கிற விதத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தான் விக்ரமன். விக்ரமன் சொன்னது மாதிரி சாயங்காலமா வீட்டுக்கு வந்த கண்ணன் குழந்தைய கொடுக்கற மாதிரி ரித்தன்யா கிட்ட கேட்டான். என்ன கண்ணன் இது, இப்படி திடீர்னு வந்து மேதாவை கேட்டா என்ன அர்த்தம்? இது எங்க வீட்டு குழந்தை, எங்க வீட்டு வாரிசு, அப்படியெல்லாம் கேட்ட உடனே தர முடியாது அப்படின்னு பிடிவாதமா மறுத்தா ரித்தன்யா. ஆனா கண்ணன், இப்படி சொன்னா எப்படி ரித்தன்யா? எல்லா விஷயமும் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனி மேதா இங்க வளர்றதுல எந்த நியாயமே இல்லை. எனக்கு இந்த உலகத்துல மேதாவை விட்டா யாரும் கிடையாதுன்னு உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்காவது புருஷன், மாமியார், மாமனார் அப்படின்னு எல்லா சொந்தங்களும் இருக்காங்க. எனக்குன்னு இருக்கிறது இந்த குழந்தை மேதா மட்டும்தான். தயவு செஞ்சு பிடிவாதம் பண்ணாம எனக்கு என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு கைகளை நீட்டினபடி கேட்டான் கண்ணன். அங்க நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து பங்கஜம் நேரா விக்ரமனோட அறைக்கு போய் கீழே நடந்துட்டு இருக்கிற தகராறு பத்தி சொன்னான். அதை கேட்ட விக்ரமன், இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு மனசுல நினைச்சபடி, சரிங்கக்கா, நீங்க கீழே போங்க, நான் வரேன் அப்படின்னு அவளை அனுப்பி வச்சுட்டு கீழே இறங்கி வந்தான். அங்க ரித்தன்யாவுக்கும் கண்ணனுக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்துட்டு இருந்தது. தன்னோட அறையிலிருந்து வெளில வந்த விக்ரமன் அவங்களுடைய வாக்குவாதத்தை கேட்டபடியே நின்று இருந்தான். இப்போ விக்ரமனை பார்த்த கண்ணன், இதோ நிக்கிறார் பாரு உன்னோட புருஷன் விக்ரமன், அவர்தான் இன்னைக்கு சாயங்காலம் வந்து குழந்தைய வாங்கிக்கோன்னு சொன்னாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய உனக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான் கண்ணன். அதை கேட்டு திடுக்கிட்ட ரித்தன்யா விக்ரமனை திரும்பி பார்த்தா. அங்க அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு இருந்தான் விக்ரமன். எல்லாத்துக்கும் மூல காரணமே இவன் தான். குழந்தைய தங்கிட்டதை பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு மனசுல திட்டினவன், இதெல்லாம் உங்க வேலையா? நான் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மேதாவை கட்டி பிடிச்சபடி சொன்னா ரித்தன்யா. அவகிட்ட நெருங்கி வந்த விக்ரமன், இது உன்னோட குழந்தையா அப்படின்னு கிண்டலா கேட்டான். அவ பேசாம அமைதியா நிக்கவும், குழந்தைக்கு சொந்தக்காரன் இதோ இந்த கண்ணன், இவர்தான் இந்த குழந்தைக்கு அப்பா, அவருக்கு தான் இந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. இவ்வளவு நாளும் அக்காவும் தங்கச்சியும்
எல்லாரையும் ஏமாத்தி சொந்தமே இல்லாத உறவுகளுக்கு மத்தியில இந்த குழந்தைய இவ்வளவு நாள் நீங்க வளர விட்டது பத்தாதா? இனியாவது மேதா உரிமையான உறவு கிட்ட வளரட்டும். குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொன்னான் விக்ரமன் கடுமையான குரல்ல. குழந்தைய கொடுத்துட்டு நான் என்ன அனாதையா இந்த வீட்டுல நிக்கணுமா அப்படின்னு மனசுல நினைச்சவ குழந்தைய இன்னும் இறுக்கமா கட்டிக்கிட்டு தரமாட்டேன்னு சொன்னான். அவ பிடிவாதத்தை கண்ட விக்ரமன், உனக்கு இப்படி ஒரு குழந்தை வேணும்னா கட்டின புருஷன் கூட ஒழுக்கமா குடும்பம் நடத்தி வாழ்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கோ. அதை விட்டுட்டு மத்தவங்க குழந்தை மேல ஆசைப்படாத அப்படின்னு ரித்தன்யாவை கேவலமா திட்டினான். அதை கேட்டவ விக்ரமனை பரிதாபமா பார்த்தா. அந்த பார்வையை கண்டு கொள்ளாதவன் மாதிரி குழந்தைய அவகிட்ட இருந்து பிடிவாதமா பிடுங்கி கண்ணன் கையில ஒப்படைத்தான் விக்ரமன். நல்ல வேலை, குழந்தை மேதா நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அதை வாங்கி தன் தோள் மேல போட்டுக்கிட்டான் கண்ணன். ரொம்ப நன்றி விக்ரமன் சார், இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவனை பார்த்து, குழந்தை நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவா, நான் வேணும் அழுதா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா ரித்தன்யா. அதை கேட்ட கண்ணன், நீ சொல்றது சரிதான் ரித்தன்யா, குழந்தை உங்களை எல்லாம் பிரிஞ்சு கண்டிப்பா ஒரு 2-3 நாளைக்கு கஷ்டப்படதான் செய்யும். ஆனா குழந்தைக்கு 2 வயசு தானே ஆகுது, உங்களை எல்லாம் சீக்கிரம் மறந்துடுவா, நான் அவளை மறக்க வச்சிடுவேன் அப்படின்னு தாமேல இருக்க நம்பிக்கைய அங்க பறைசாற்றினான் கண்ணன். அதுக்கப்புறம் அவன் ஒரு வினாடி கூட நிற்கல. குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போனான். விக்ரமனும் அவனோட அறைக்கு திரும்பி போனான். அத்தனை நேரமும் இந்த சம்பவங்களை எல்லாம் அமைதியோட இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சதாசிவமும் ரோகிணியும் ரித்தன்யாவை பார்த்தபடியே அவங்களோட அறைக்கு போனாங்க. பங்கஜமும் சமையல் கட்டுக்குள்ள போனான். இப்போ அனாத மாதிரி ரித்தன்யா ஹால்ல நின்னுட்டு இருந்தா. அவளை பார்த்தபடியே தன்னோட அறைக்கு மேல போயிட்டு இருந்தான் விக்ரமன். எத்தனை வருஷங்களா இவ தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து தன்னை ஏமாத்திருக்கா, இதுக்கு இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு நினைச்சபடி மேல தன்னோட அறைக்கு உள்ள போனான் விக்ரமன். போய் கதவை சாத்திக்கிட்டான். தன் குழந்தைய பிரிஞ்ச வலிய தாங்க முடியாம ரித்தன்யா ஹால்ல அப்படியே உட்கார்ந்து மண்டியிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிச்சா.